108 என்பதை 120 ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கோடு அவர்கள் குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரியும். அதே போல் விஜயபாஸ்கருக்கு இப்போ 4 கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 3 கேஸு நிலுவையில் இருக்குது. வேலுமணி போன்றவர்களும் அவங்க மேலேயும் கேஸு நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் பவுடர் போட்டு இது பண்ண முடியாது, துவைக்க முடியாதுனால மிஷினில் போட்டு தான் துவைக்கணும். எனவே வாஷிங் மிஷின் விஜயில் வாஷிங் பவுடர் விஜயை போட்டு துவைத்தால் அவர்களெல்லாம் யார் மீதெல்லாம் ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் புனிதர்களாக புத்தர்களாக மாறிவிடுவார்கள். சொல்ல முடியாத அவங்களுக்கு கோயில் கட்டி கூட கும்பிட்டாலும் கும்பிட்டுருவாங்க. விஜய் முதல் குற்றவாளியாக சேர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி கட்சியின் தலைமை கடிதம் பெறாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினரிடமே திருட்டுத்தனமாக கடிதத்தை பெற்றுக்கொண்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு அந்த இது இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போ எம்எல்ஏவே போய் அந்த கேஸ் கொடுத்தார். அதை அவர் விட்ரா பண்ணாலும் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உரிய நேரத்தில் நாங்கள் அதை கையில் எடுப்போம். அது எப்போ தேவையோ அது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதுக்கு உயிரோட்டம் வரும். அப்பொழுது அதில் உறுதியாக A1ஆக திரு விஜய் அவர்கள் தான் இருப்பாங்க. குதிரை பேரம் செஞ்சதை அவர் தான். ஏன்னா கவர்னரிடம் நான் போய் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இன்னொரு இணைப்பு விழாவை உலகறிய செய்வோம். குதிரை பேரத்தை செய்கிறது யார்? ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். வணக்கம், இது கேள்விக்களம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் கரூரை சேர்ந்தவரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்களும் ஏற்கனவே ராஜினாமா செய்தவர்கள் எம்எல்ஏ பதவியை இன்று தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறார்கள். விஜய் இல்லாமல் ஒரு இணைப்பு விழா நடந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் திரு புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில், அமைச்சர்கள் முன்னிலையில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் இடைத்தேர்தல் வரும் என்று தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே இந்த வேகன்சி நோட்டிஃபை பண்ண தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது நடைபெறவில்லை. குஜராத், பீகார், மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை ஜூலை 30 அறிவித்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிற்கு காலியாக இருக்கக்கூடிய ஏற்கனவே வேகன்சி நோட்டிஃபை செய்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்கவில்லை. அதிமுக சார்பில் ஏற்கனவே போய் ஒரு மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று கூட போய் திரு இன்பதுரை அவர்கள் அந்த கட்சியினுடைய எம்பி எலெக்ஷன் கமிஷனிடம் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கார். அங்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, குதிரை பேரம் நடக்கிற குற்றச்சாட்டை வச்சு முதலமைச்சர் மீது நேரடியாக குற்றச்சாட்டை வச்சு இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது, நோட்டிஃபை பண்ணக்கூடாது என்று அறிவிக்கை விடக்கூடாது என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கார். அவர் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கார். தாவேக்கால் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இடைத்தேர்தல் நடத்த அதிமுக எதிர்ப்பு. தனித்தன்மை இழக்கிறதா தாவேக்கா என்பதைத்தான் நாம் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸ், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், தாவேக்கா ஆதரவாளர் குடந்தை இளவர அரசன், காங்கிரஸிலிருந்து இதயத்துல்லா இணைந்திருக்கிறார்கள். விரைவில் அரசியல் விமர்சகர் ஜெகத் கஸ்புரம் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல குடந்தை அரசன் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். இன்று இணைப்பு விழாவில் பேசிய அமைச்சர் திரு அருண்ராஜ், சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார், நம்மோடு சேரக்கூடியவர்கள் இன்னும் சேர இருக்க போகிறவங்கள்கிட்ட பல பேர் மீது வழக்கு இருக்குது, அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டுட்டு யாரையும் ஊழல் செய்ய விடமாட்டார் முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதில் உறுதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏற்கனவே குதிரை பேர குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது இப்போது குட்கா ஊழல் வழக்கு,
நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் வந்து தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க அந்த வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, அனுமதியை மீறி குவாரியில் வந்து கனிமங்களை வந்து அள்ளியது அது சம்பந்தமான வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள் விராலிமலை எம்எல்ஏயாக இருந்த திரு விஜயபாஸ்கர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. 100 கோடி சொத்து அபகரிப்பு புகார், வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தது, இது ஊழல் புகார்கள், இது போன்ற பல வழக்குகள் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது நிலுவையில் இருக்குது. இவர்கள் வந்து இன்றைக்கி தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த தூய சக்தி என்னாச்சு, இதுதான் தூய சக்தியா, அந்த பிம்பம்லாம் வந்து காணாமல் போயிடுச்சா அப்படின்னு பல விமர்சனங்களை எதிர்க்கட்சிகளும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய அமைப்புகளும் சரி எழுப்பியிருக்காங்க. தாவேக்கா தனித்தன்மை இழந்துருச்சா? இல்லை, அப்படி தாவேக்கா தனித்தன்மை இழந்ததாக நீங்கள் வந்து ஒரு செய்தியை பரப்ப முயற்சி பண்ணுறது வந்து திமுக அதிமுகவுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது. தாவேக்கா தனித்தன்மையை சிறப்பாக பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியம்தான் இன்றைக்கு எல்லா நிலையிலும் எல்லாருக்குமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது. கூட்டணி என்ற அடிப்படையில் கூட நேற்று கூட்டப்பட்டிருக்கிற கூட்டணியில் கூட எடுத்தோடனே அதிகார துணியில் இதுதான் முடிவு அப்படின்னு திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கடந்த காலங்களில் செய்த நடைமுறையை தாண்டி ஒரு சிறப்பு நடைமுறையாக கூடி பேசி முடிவெடுப்போம், விவாதிப்போம் அப்படின்ற ஒரு பரவலான பங்கேற்கிற கூட்டணியில் இடம்பெடுக்கிற அல்லது ஆதரிக்கிறவங்களுக்கும் உரிய வாய்ப்பை கொடுத்து அவருடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்கிற ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு பாங்கு அரசியலே இன்றைக்கி இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டம் கூட்டினதே இல்லையா? அவர்கள் யாரும் விவாதித்தது இல்லையா? கூடி முடிவெடுத்தது இல்லையா? அனைத்து கட்சி கூட்டம் அரசு நடத்தினது இல்லையா? கூட்டணி கட்சிகள் கூட்டம் அறிவாலயத்தில் நடந்தது இல்லையா? லாய்ட்ஸ் ரோட்ல அதிமுக அலுவலகத்தில் நடந்தது இல்லையா? முதல் முறையா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தான் கூட்டணி கட்சிகள் இல்லை ஆதரவு கட்சிகள் கூட்டத்தை கூட்டுறத வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தான் முதல் முறை நடக்குதா? பல முறை நடந்திருக்கு. ஆனால் அந்த கூட்டணியில் இடம்பெறவங்களுடைய கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்ட கூட்டங்களாக தான் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி யாரு ஜனநாயகபூர்வமான அந்த வேண்டுகோள்களை இப்போதான் இனிமேல் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் அடைப்பட்ட கூண்டுக்குள் அடைப்பட்டதானே இருந்துச்சு. இப்போ தானே சுதந்திர பறவையாக இருந்திருக்கிறாங்க. இனிமேல் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற கருத்தெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருந்தது. எனவே மக்கள் எதிர்பார்க்குற கருத்து வரும் எல்லாம். தாவேக்கா மேலே இப்படி நீங்கள் வந்து சொல்கிறது வந்து எப்படின்னா, இந்த விஜயபாஸ்கர் வந்து அவர் வந்து வழக்கில் இருக்கிறார் அப்படின்னா வழக்கு விசாரணையில் இருக்குது. விசாரணையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், அதில் தாவேக்காவோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய முற்போக்கான இடதுசாரி சித்தாந்த கொண்டவர்கள் யாரும் வந்து அதை வந்து வழக்கை நிறுத்துங்கன்னு சொல்ல. கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த வழக்கை போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கிற பொழுது அந்த வழக்கு பதியப்பட்டது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கிற போது பதியப்பட்ட வழக்கு அந்த 5 ஆண்டு காலகட்டங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றப்ப ஏன் அச்சப்படுறாங்க, ஏன் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பணும். அப்போ ஏன் எடுக்கலைன்னா இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக போடப்பட்ட வழக்காக இருக்கலாமோ என்கிற ஒரு கேள்வி வருது. எதுக்காக சொல்கிறேன்னா, எப்படி 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஆராசா கனிமொழி அவர்கள் வழக்கு 2008 வந்து 2G வழக்கு பதியப்பட்ட போது 2017 விடுதலை செய்யப்படுகிற போது அதில் அப்பியர் ஆகி பேசிய அன்றைய இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய திருமிகு ராசா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ரிட்டன் ஆர்குமெண்ட்டில் சொல்கிறப்ப ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய 95-97 விழுக்காடு அரசியல் இது மாதிரி பழிவாங்கக்கூடிய வழக்கு தான் பதியப்படுகிறது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அப்போ அது உண்மையானால் இந்த தீர்ப்பு வர வரைக்கும் நாம் காத்திருப்பதான் முறையாக இருக்கும் ஒழிய தண்டிக்கப்படும் வரை நீங்கள் குற்றவாளியாக சித்தரிப்பதும் குற்றவாளியாக கொண்டு போய் சேர்ப்பதும் அது ஏற்புடைய ஜனநாயக இதா இருக்கு. நீதிமன்ற முதலமைச்சர் விஜய் இதெல்லாம் வந்து பிரச்சாரத்துல சொல்லலையே, அவங்க மேல குற்றச்சாட்டு தான் இருக்கு, திமுக அமைச்சர்கள் மேல சொல்லலையே. இல்ல ஒரே கேள்வி, இதே விஜயபாஸ்கர் 2 பேருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தப்போ குட்கால ஊழல்ன்றதெல்லாம் வந்து முதலமைச்சர் விஜயோ தாவேக்காவும் பேசலையா? இல்லை வந்து கனிம வள கொள்ளையில் நடந்ததில் ஊழல்னு சொல்லலையா? அதனால அரசுக்கு வந்து வருமானம் வரல, கஜானா காலி ஆகுது அப்படின்னு சொல்லலையா? இவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சப்போ அப்பெல்லாம் வந்து குற்றச்சாட்டு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்ட வழக்கு உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாற்றி சொல்றீங்க. இதுதான் தாவேக்கா வாஷிங் மிஷினா? கேள்வி கேட்க மாட்டாங்களா மக்கள்? குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றம் விசாரணை பதில் சொல்லணும். அந்த பதில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் நாங்கள் மாற்று கருத்தே வைக்கல. ஆனால் குற்றச்சாட்டப்பட்டதுனாலேயே ஒருவர் குற்றவாளி என்று சொன்னால் 2G ஸ்பெக்ட்ரத்தில் குற்றச்சாட்டப்பட்டதுனால தான் அந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்தாங்க. அந்த வழக்கே நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். சரி, அப்ப உங்க ஆர்குமெண்ட் படி திரு குழந்தையரசன், உங்க ஆர்குமெண்ட் படி அப்ப நீங்க இப்போ திரு KN நேரு மீது
திரு இவர் ஏவா வேலு மீது இல்லை மித்த அமைச்சர்கள் மீது, ஏன் இன்னைக்கு இணைப்பு விழாவில் வந்து திரு விஜயபாஸ்கர்கள் 2 பேரையும் சேர்த்த விழாவில் கூட உங்களுடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினார் இல்லையா, நேரு அவர்களையும் ஏவா வேலுகளையெல்லாம் பட்டியலிட்டு பேசினார். அவர்கள் மீது குற்றச்சாட்டு தான், எந்த வழக்கையும் வந்து நீதிமன்றத்தில் தண்டிக்கல, அவர்கள் வந்து குற்றச்சாட்டப்பட்டவர்கள் தான். அப்போ அதே இது லாஜிக் அவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? அவங்கள பத்தி இனிமேல் வந்து தாவேகா பேசாது, அவங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு யாட்சிக்கு அதுக்கும் வச்சுக்கலாம் இல்ல. வழக்கு விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல வழக்கு போட்டது யார்? ஏன் 5 ஆண்டு காலத்துல அவங்க விசாரிக்கல அப்படின்னா, அரசியல் வழக்கா இருக்கிற காரணத்தினால தான் அவங்க எடுத்து விசாரிக்கல. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அரசியல் வழக்கா யார் அரசியல் பண்ணாங்க? யார் அரசியல் அவங்க உரிய நடவடிக்கை எடுத்து தீர்மானத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய, தீர்ப்பை பெற்றுத்தர வேண்டிய கடமையை அரசு கடந்த காலத்தில் தவறி இருக்கிறது. திமுக அரசு தவறி இருக்கிறது சார். அவங்க மேல சாங்க்ஷன், அவங்கள விசாரிக்கிறதுக்கு சாங்க்ஷன் கொடுக்காதது திரு குழந்தையரசன் போற போக்குல இல்ல குழந்தையரசன் போற போக்குல வந்து விசாரிக்கலன்னு சொல்ல முடியாது. விசாரிப்பதற்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதை வந்து சாங்க்ஷன் கொடுக்க வேண்டியது ஆளுநர். அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கல. சிபிஐ தான் விசாரிக்குது. குட்கா கேஸ்ல சிபிஐ விசாரிக்குது. அப்போ நான் கேக்குறது இப்போ ஒண்ணே ஒண்ணுதான். ஆராசா கனிமொழி மேல போட்டதும் வந்து ஆராசா திருமதி அந்த வழக்கு நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க. நான் கேக்குறது இந்த ஸ்பெசிபிக் கேஸ்க்கு வருவோம். உங்க கட்சிக்கு வந்தவங்கள பத்தி சொல்லுங்க சார். உங்க கட்சிக்கு வந்தவங்கள பத்தி சொல்லுங்க. நான் வந்து தாவேகாக்கு வந்தவங்கள பத்தி ஸ்பெசிபிக்கா பேசுவோம். அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குல சாங்க்ஷன் கொடுக்காது வந்து ஆளுநர், அது அரசியலுக்காக நடந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? தாவேகால வந்தா ஊழல் செய்யலான்ற எண்ணத்தோட வர முடியாது என்பதை, ஆனா ஊழல் செஞ்சுட்டா தாவேகாவுக்கு வரலாம், அதனால பிரச்சனை இல்ல, அப்படிதானே? அந்த குறிப்பிட்ட ஊழல் என்பது தலைமையிலிருந்தே சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்றதுதான். அந்த மாதிரி இடம் கொடுக்க கூடாது ஒரு அரசு, ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம் என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்றோம். அப்ப கீழ்மட்டத்துல அவங்களா ஊழல் பண்ணிட்டா அது பிரச்சனை இல்ல. இது ஊழலோட புது டெஃபினிஷனா, தாவேகாவோட புது டெஃபினிஷனா? எந்த இடத்திலையும் ஊழலுக்கு வழிவகுக்க விடமாட்டார். எந்த பொருளையும் யாரையும் ஒரு பைசா கூட தொடமாட்டார். இதேதான் சார் திருப்பி சொன்னீங்க. நான் இன்னைக்கு அவர் அமைச்சரும் சொல்லிட்டாரு. பொருளிதான் இல்ல, இவர் அருண்ராஜ் அதைத்தான் சொல்லிட்டாரு. நான் என்னோட ஸ்பெசிபிக் கொஸ்டின் ஒண்ணுதான். ஊழல் வந்தா செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனா ஊழல் பண்ணிட்டு இங்க வந்தா பிரச்சனை இல்லை, ஏத்துக்கலாம். ஊழல் ஏற்கனவே வழக்கு இருந்து ஊழல் பண்ணி மாட்டி இருந்தா அது பத்தி பிரச்சனை இல்ல. குட்கா அனுமதிக்கிறதுக்காக சட்டத்துக்கு புறம்பா மாசம் 14 லட்சம் ரூபாய். இன்னைக்கு அரப்போர் ஜெயராமன் பேட்டி கொடுத்திருக்காரு சார். அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. சிபிஐ தரப்புல ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. திரு குழந்தையரசன், ஒரு குட்கா நிறுவனத்தை மாசம் 14 லட்சம் ரூபாய் இந்த இவர் அமைச்சரா இருந்த போது வாங்கி இருக்காருன்னு சொல்லி சிபிஐ நீதிமன்றத்துல சொல்லியிருக்கு. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து இருக்காரு 35 கோடி சொல்லி 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிக்கிறதுக்கு 22 ஏக்கர் சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் மிரட்டி வாங்குறதா போயிருக்கு. சிபிஐ ஏவுறீங்க, இடிஐ ஏவுறீங்க, இன்கம் டாக்ஸ் ஏவுறீங்க, நீங்க எல்லா சிறப்பு அதிகாரங்களையும் பயன்படுத்துறீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கிறீங்களா? சரி, நான் கேக்குறேன், இன்னைக்கு சொல்றக்கூடிய இதெல்லாம் ஏன் விஜய் பிரச்சாரத்துல சொல்லல? குற்றச்சாட்டு ஒவ்வொருத்தரையும் மாறி மாறி சொல்றப்ப இப்ப விஜய் ஏன் பிரச்சாரத்துல இருந்தப்ப சொல்லல? விஜயபாஸ்கர்கள் 2 பேர் மீது, கரூர் விஜயபாஸ்கர் மீது, எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது, சரி டாக்டர் சி விஜயபாஸ்கர் மீது போட்ட குட்கா கேஸும் புனையப்பட்ட அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு, குட்கா வழக்கு அவர் மேல போட்டப்பட்டது போலி வழக்கு, அரசியலுக்கு போட்ட வழக்கு அன்னைக்கு சொன்னாரா பிரச்சாரத்துல? தாவேகா திமுக போல தாவேகா இந்த வழக்கை கைவிட்டால் நீங்க அந்த கேள்வி கேட்கறது நியாயம் இருக்கு. திமுக போட்ட வழக்க திமுகவே 5 ஆண்டு காலம் கடத்தியது போல தாவேகா அந்த வழக்குக்கு குறுக்கீடாவோ அந்த வழக்கு நடத்துவதற்கு இடையூறாக இருந்தா அப்பொழுது இந்த கேள்வி நீங்க கேட்பதற்கு நியாயம் இருக்குது. ஊழல் குற்றவாளி என்று ஒருத்தர் மேல அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்று ஒன்று இருந்தால் அதற்கு யார் பதில் சொல்றது? எனவே அது நிரூபணம் செய்யப்படுகிற போது அதற்கு நானும் உங்களோட சேர்ந்து நிரூபிக்கப்பட்டால் தப்பு தண்டிக்கப்பட வேண்டிய உங்களோட சேர்ந்து சொல்ல தயாரா இருக்கும். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஒருத்தர் குற்றவாளியாக சொல்வதற்கு யாருக்கும் எந்த இடத்திலும் உரிமை இல்லை. அது அவர்களை குறைந்து மதித்து விடக்கூடாது. அவர்களுக்கான நீதிமன்றத்தில் கிடைக்க வேண்டிய உரிமை, அந்த பரிமாணங்களை பெறுவதற்கு நாம் இடையூறாக தடையாக விமர்சனத்தை முன்வைத்திடக்கூடாது. சரி, இந்த யாட்சிக்கு வந்து திமுகவோ அதிமுகவோ மித்த கட்சி பாஜக காங்கிரஸ் இருக்கிற அனைவருக்கும் பொருந்தணும். தாவேகாக்கு வந்துட்டா மட்டும் இந்த கன்செஷன் கொடுக்க கூடாது. திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இடதுசாரிகளோ எந்த கட்சியில் இருந்தாலும் இதே ஆட்சிக்கூட தாவேகாவும் நடந்துக்கணும். திரு ஜெகத் கஸ்பர், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், அவர்கள் மீது எந்த நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படலை, அதனால எங்கள் அடையாளத்தை நாங்கள் இழக்கல, அந்த வழக்கு வந்து நடப்பதை எந்த விதத்திலும் இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார். அதாவதுங்க, நீங்கள் இந்த கடந்த
சமகால அரசியல் பண்பாடு என்பதை நீங்கள் அதுக்கான டெம்ப்ளேட்டை வந்து பாஜக அழகாக செட் பண்ணி வச்சுருக்குது இல்லைங்களா? வந்து நீங்கள் இந்த வாஷிங் மெஷின் பாலிட்டிக்ஸுங்கிற மாதிரி எங்கள் கட்சியில் சேர்ந்தீர்கள் என்றால் உங்கள் மீதான அத்தனை அழுக்குகளும் கழுவப்படும், களையப்படும் அப்படிங்கிற ஒரு இதென்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது வந்து பொது புத்தியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்று இல்லை. எனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து சிலரோ பலரோ வந்து இணைவதும், இணைகிறவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு படிந்தவர்களாக பதிவர்களாக சுமை தாங்கி வருகிறார்கள் என்பதும் இன்றைக்கு உள்ள அரசியலில் அதை நான் ஒரு பெரிய விஷயமாக நான் உண்மையிலேயே பார்க்கல. காரணம், நாம் பார்க்கறது வந்து இன்றைய அரசியல் என்பது அடிப்படையில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ஸ் காணுது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் நடக்கிறதுல தனக்கென்று ஒரு அலையில் அதிருப்திகளையும் ஒரு திரை அறிமுகம் அல்லது கவர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து பெரும்பான்மை பெறாமல் ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்கால பெரும்பான்மையினும் சமகாலத்தில் தேவைப்படுகின்ற பெரும்பான்மையை நிறுவுகின்ற முயற்சியையும் எதிர்காலத்தில் நீடித்து நிலைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிறுவுகின்ற முயற்சியையும் அவர்கள் எடுக்கிறார்கள். இதில் ஒழுக்கம், தூய்மை இதை பேசுகிறதுக்கான அது ஸ்கோப்பே இல்லைங்கிற. நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் என்று செய்ய ஆரம்பித்தீர்களோ அன்று நீங்கள் தூய சக்தி என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. நாங்கள் அரசியலில் நிலைத்து நிற்பதற்காக, நீடித்து நிற்பதற்காக, சமகாலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா கட்சிகளும் என்ன செய்யுமோ அந்த வேலைகளை செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னால் அவர்களுக்கு உண்மையிலே ஒரு மதிப்பு இருக்கும். சொல்லாமல் செய்தால் அவர்களும் பொய்யானவர்கள், போலியானவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவ்வகையில் ஒரு அரசியல், சில ஜனநாயக அரசியல் பண்புகளும் மாண்புகளும் இன்று மிகவும் மங்கி போயிற்று. இப்போது உண்மையிலேயே நான் எல்லா விஷயத்தையும் ஒரு ஒப்ஜெக்டிவாக பார்க்கக்கூடிய ஆள் தான். அந்த வகையில் வந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மீது இன்றும் எனக்கு இருக்கிற ஒரு மரியாதை என்பது ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு உட்கட்சியிலும் பிரச்சனைகள் வருகிறது. அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு 17-20 பேரை இழுத்து கொண்டு வந்து ஆட்சி அமைக்கலாமா என்கின்ற அந்த யோசனைகள் வலுவாகவும் தர்க்க ரீதியாக மட்டுமல்ல யதார்த்தமான சாத்தியப்பாடுகளுடன் முன்வைக்கப்பட்ட போது இல்லை, காத்திருப்போம், ஒரு தேர்தலை எதிர்கொண்டு பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருவோம் என்று நிரூபித்த ஒரு அரசியல் பண்பை எனது காலத்தில் நான் கண்கூடாக நான் பார்த்தேன் என்கின்ற வகையில் அதற்கு முன்பும் கூட இன்னொரு கட்சியை உடைத்து அல்லது இன்னொரு கட்சியை ஈர்த்து வந்து இன்று நடப்பது போன்ற ஒரு அரசியலை என்னுடைய இந்த அளவுக்கான வாழ்க்கையில் நான் தமிழகத்தில் பார்க்கவில்லை. இந்திய அளவில் பாஜக அதை செய்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று அது அரங்கேறி கொண்டு இருப்பதை பார்க்கிற போது மனதிற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது, அவநம்பிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அரசியலை நான் ஜெகத் காஸ்பர் ஒரு புதிய கலாச்சாரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. அதாவது எம்எல்ஏக்களை பாஜக மற்ற மாநிலங்கள் செய்வது போல மற்ற கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு இங்கே வந்து எண்ணிக்கையை, அவங்களோட செல்வாக்கையில் எண்ணிக்கையை பெருக்கிக்கிறது ஒன்று. இதில் இன்னைக்கு இணைப்பு விழா இது இப்போ நடந்ததாகட்டும் சரி, இதற்கு முன்பு ஒரு 4 உறுப்பினர்கள் வந்ததுலையும் சரி, ஒரு ஸ்டார்க் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த பாஜக செய்ததில் இதுலேயும் ஒரு பார்க்க முடியுது. என்னென்னா, விஜய் ஏன் இன்னைக்கு இணைப்பு விழாவுக்கு வரவே இல்லை? பெரிய நிகழ்ச்சி வழக்கமாக அங்கே தான் வந்து முதலமைச்சர் விஜயனுடைய நிகழ்ச்சிகள், தாவேக்க நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இவர்கள் 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர்கள் வந்ததற்கும் சரி, இதற்கு முன்னாடி இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் போனப்பவும் சரி, அவர் வந்து அந்த இணைப்பு விழாவில் பங்கேற்கிறது இல்லை. ஆனால் பின்பு அவர்கள்ட்ட போய் ஒரு ஃபோட்டோ செஷன் இருக்கும், அவங்க போய் பார்த்து சந்திச்சுக்கலாம். அவர் ஒரு வரவேற்பு மட்டும் ஒரு கட்சியில் வந்து ரிசீவ் பண்ணிப்பார். என்ன ஒரு தயக்கம் இருக்கா, இல்லை அவருக்கு இதனால வந்து ஏதாவது ஒரு பிம்பச்சிதைவு ஏதாவது ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக கான்சியஸாக அதை தவிர்க்கிறாங்களா? அவர்களுக்குள்ளே வந்து ஒரு மாரல் கொஸ்டின் ரைஸ் ஆகுன்ற பயம் இருக்கா? அது இட்ஸ் டாக்டிக்கல் ஸ்மார்ட்னஸ், இட்ஸ் பீரியட், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. டாக்டிக்கல் ஸ்மார்ட்னஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த தேர்தலினுடைய வெற்றி என்பது அதுக்கு ஒரு 3-4 முக்கிய காரணங்களை வைத்திருந்தாலும் அந்த மாரல் ஃப்ரேமிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆங்காங்கே நிலவுகின்ற அதிருப்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கடைசியாக ஒரு பஞ்சாக வந்து என்னென்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு மாரல் ஃப்ரேமிங்கில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அந்த தீய சக்தி என்கின்ற பரப்புரையை மின்னல் வேகத்திலும் மிக மிக அடர்த்தியாகவும் வெகுவாக விரிவுபடுத்தியும் குடும்பங்களுக்கு உள்ளும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் வரை அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த மாரல் ஃப்ரேமிங்
அந்த மாரல் ஃப்ரேமிங்கினுடைய தி அதர் சைட் ஆஃப் த காயின், அந்த நாணயத்தினுடைய மறுபக்கமாக தங்களை தூய சக்தி, நாங்கள் தான் இந்த தீய சக்திக்கு மாற்றான தூய சக்தி என்று நிறுத்துகிறார்கள். அப்படி நிறுத்திய ஒரு கட்சி, நிறுத்தி தேர்தல் அறுவடையும் செய்த ஒரு கட்சி இப்போது இதை செய்கிற போது அவர்களுக்கு இருக்கிற முதன்மை துருப்புச்சீட்டு என்பதே விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் அந்த இடத்தில் இல்லை என்றால் அது ஒரு சீட்டு கோபுரம் போல கலைந்து விடும், விழுந்து விடும். எனவே அவருடைய ஆளுமையை ஆன மட்டும் தூய்மையாக பேணுவது என்பதும் பாதுகாப்பு என்பதும் அவர்களினுடைய வாழ்வு சாவு இருப்புக்கான அடிப்படை. அந்த அடிப்படையில் வந்து ஒரு டாக்டிக்கலி தே ஹவ் பீன் ஸ்மார்ட், இன்ஃபேக்ட் ஸ்மார்ட்டர் தேன் ஆல் அதர் பார்ட்டிஸ். நான் இதை ஒரு உன்னிப்பாக ஒரு காய்தல் உவத்தில் இல்லாத ஒரு பார்வையாளனாகவும் விமர்சகனாகவும் பார்க்கிற போது பிரில்லியன்ட்லி அவங்க டாக்டிக்கலி ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்னஸாக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எதுக்கும் அதுக்கு மேலே நம்ம இதுக்கு விளக்கம் தேடி நேரத்தை நாம் விரைய செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இட் இஸ் மியர்லி அ டாக்டிக்கல் ஸ்மார்ட்னஸ் அண்ட் இட் மே ஒர்க் ஃபார் சம் டைம். ஓகே, பேசுவோம். திரு இதாயத்துல்லா, இப்போ தொடர்ந்து காங்கிரஸ் வந்து நாடு முழுக்க பல இடங்களில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த போல எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்களை அவங்க இழுத்துக்கிறாங்க, ஜனநாயகத்திற்கு புறம்பாக வந்து இழுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே தான் இன்றைக்கி அதிமுகவுக்கும் பண்ணுறாங்க. கேட்டால் அதிமுக தலைமை பலவீனமாக இருக்குது அப்படின்ற ஒரு புதிய ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைமை மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நேரடி குற்றச்சாட்டை வச்சுட்டு அதை ஒரு காரணமாக திமுக அதிமுக சேர பார்த்தாங்கன்னு வச்சுட்டு வந்துடுறாங்க. இது சரியாது? வட மாநிலங்களில் அஜித் பவார் ஆகட்டும், ஒரு வாரத்துக்கு முன்னே 70,000 கோடி ஊழல் செஞ்சார்னு இந்தியாவிலேயே பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொல்லிட்டு அடுத்த வாரமே அவர் கட்சிக்கு வந்த உடனே அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறாரு. அதே மாதிரி சுவந்த அதிகாரி அவருக்கு பதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அஸ்ஸாமுடைய முதல்வர் காங்கிரஸில் வந்தார், அவருக்கு பெரிய பதவி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நிலைமை நீங்கள் பார்க்கும்போது வரும்போது அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தனிநபராக வருகிறார்கள். வந்தாலும் அவர்கள் மீது உள்ள குற்ற வழக்குகள் நிச்சயமாக தொட்டவர்களையும் நாம் விடமாட்டோம் என்பது முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. தொட விடமாட்டோம். இந்த 1.5 மாதத்தில் யார் மீதாவது வழக்கு ஊழல் வழக்கு இருக்கா அப்போது அதை பார்க்கணும். அப்போ அவர் சொல்கிறது சரியாக இருக்குது. ஊழலைக்கு போன 2 பேருக்கு மேலே இருக்க வழக்கு, அதாவது வந்தவங்க வரும்போது ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க, அவங்க வழக்குகளை நாங்கள் விடமாட்டோம், அதை தொடருவோம், அதை நாங்கள் தடுப்போம்ல இதுவரை சொல்லலை. அவங்க தங்கள் கட்சியில் என்ன பிரச்சனை பாஜக சொல்லியிருக்கா? 25 பேர் இல்லை, பாஜக சொல்லிச்சா அஜித் பவாரோட வழக்கை விட்டுருவோம், சகன் புஜ்பாலுக்கும் பிரபுல் பட்டேலுக்கும் சில கன்செஷன்ஸ் கிடைச்சிது, சில சலுகைகள் அதற்கு வழக்குகள் கிடைச்சிது. ஆனால் வந்தப்போ இந்த வழக்குகளை விட்டுருவோம், சகன் புஜ்பாலுக்கு எதிரான வழக்கு, பிரபுல் பட்டேலுக்கு எதிரான வழக்கு, ஹேமந்த் பிஸ்வா சர்மாக்கு எதிரான வழக்கு, இப்படி நீங்கள் அது லாங் லிஸ்ட்டு, நீங்களுக்கே தெரியும். அது பிஜேபி வாஷிங் மிஷின் அதிகமாக பேசியிருக்கீங்க. பாஜக என்னைக்காவது சொல்லிச்சா நாங்கள் விட்டுருவோன்னு? சொல்லுவது வேறு, செயல்படுவது வேறு. பாஜக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான கட்சி. அவ்வளவு வழக்குகளை நீர்த்து போக செஞ்சு அவர்களையெல்லாம் அமைச்சராக துணை முதல்வராக மாற்றியிருக்கு. இதை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு வர்றேன், மக்களுக்கு புரியும், நான் இல்லைங்கள. அதாவது இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு இருந்து அங்கே போய் வாக்களித்தாங்க. சரி, திருப்பி மனம் திருந்திய மைந்தர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தாங்க. பைபிளில் ஒரு இது இருக்குது, வந்த மைந்தனை அரவணைக்கிறது தான் ஒரு முறை, அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அது மாதிரி எல்லா காவியங்களும் சொல்லுது. ஆனால் வந்தவர்களுக்கு இருந்த பதவிகளை கொடுக்காம இன்னும் உதாசீனப்படுத்தினா அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை விட்டு வெளியே வர்றாங்க. ஒரு அரசியல்வாதி தன் கட்சியில் வேலை செய்ய முடியலை, தன் கட்சியில் நெருக்கடி இருக்குது, தனக்கு கீழே உள்ளவர்களை கூட நமக்கு ஒரு பதவியில் கொடுக்க முடியலேங்கிற எண்ணம் வரும்போது அந்த கட்சியில் இருந்தால் அவர்கள் பேர் அரசியல்வாதி இல்லை. உங்களுக்கு ஒரு வரி சொல்கிறேன், என்னுடைய நண்பர் வலம்பூர் ஜான் அவர்கள் சொல்வார், அரசியல்வாதிகள் 2 வகை, ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்து சேர்ந்தவங்க எந்த ரகம், அதை தானே கொஞ்சம் சொல்ல விட்டீங்கன்னா தானே. மோசமானவர்களாக மிக மோசமாக பார்க்கும்போது ஓட்டு போடும்போது என்ன செய்கிறாங்க அரசியல்வாதிகளை, பரவாயில்ல மிக மோசமானவர்களை விட மோசமானவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க போட்டுறாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, எந்த கட்சி ஊழலை ஒழிக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எந்த கட்சியில் சமூக நீதி இருக்குது, 7லேருந்து 8 அமைச்சர்கள் உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் 25 விழுக்காடுக்கு கொடுக்கணுங்கிற செஞ்சுருக்காங்க. சமூக நீதி 2 பேருக்கு முஸ்லீம்களுடைய அமைச்சர் கொடுக்கணும்னா கொடுத்துருக்காங்க. சமூக நீதி இவங்க செய்கிறாங்க, மதசார்பற்ற தன்மையை காப்பாற்றுறாங்க.
இதையெல்லாம் இந்த ஒன்றரை மாசமா பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, ஊழலுடைய ஒழிப்பு கண்ணால் தென்படுதுன்னு ஏற்கனவே எதிர்ப்பாக இருந்த திமுகவுக்கு ஆதரவாக இருந்த ஊடகவியலாளர்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் அங்கே ஆர்டிஓவில், அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பள்ளிக்கூடம் புதுப்பித்தல்ல பள்ளிக்கூடம் அதெல்லாம் வந்து அரசு நிர்வாகம் நல்லா நடக்கட்டும் சார், வாழ்த்துக்கள். நாம கேட்கக்கூடிய மகிழ்ச்சி. உங்க வாழ்த்து மோசமானவர் நடந்தா மோசமானவர்கள் மிக மோசமானவர்கள் 2 கணக்கு சொன்னீங்க இல்லையா? அதுல எந்த கேட்டகரி நீங்க சொன்னீங்க பதில் சொல்ல. ஆனா நான் கேட்கல, தூய்மையானவர்களுக்கு மோசமானவர்களுக்கு மிக மோசமானவர்கள் 2 பேர்த்தோட என்ன வேலை? அதுதான் சொல்ல வந்தேன். இந்த 2 பேர் தவிர 3வது ஒரு வகையினர் மிக குறைந்த மைனாரிட்டி இருப்பாங்க. 2-3 நாள் காமராஜை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களை மாதிரி பலர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த ஆட்சியை முந்தைய காமரா 50 ஆண்டு காலமாக ஊழல்கள், வேலை வேந்த மாமா, வீடு வாங்கலாமா, மதியழக மாமா, மாடி வாங்கலாமான்லாம் கேட்ட காலம் உண்டு. அண்ணா ஆட்சிக்கு பிறகு நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அந்த நிலைமையை மாறி இன்றைக்கு 3வது காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல்ங்கிறது இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆட்சியை இவங்க கொண்டு வரலாம். அதனால ஊழல் குற்றச்சாட்டு டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து காங்கிரஸ் பீரியட்ல இருந்தப்ப தானே சார் வந்தது. சார் நான் முந்திரா ஊழல் எப்போ நடந்தது? நான் கேட்கறது தமிழ்நாட்டை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் வந்து அதுக்கெல்லாம் போடுறீங்க. அது நீங்க போனீங்க. பாஜகன்னு நீங்க ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் சார். விஜய பத்தி கேட்டா நீங்க நார்த் பிஜேபிக்கு போறீங்க. ஊழல்னு வரும்போது மட்டும் வடக்குக்கு போக கூடாதா? திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் தண்டிக்கப்பட்டவர்னு சொன்னா யாரு? அவேதானம் பாப்பையர்னு ஒருத்தர் இருந்தார் சுதந்திரத்துக்கு முன்னால். சுதந்திரத்துக்கு பிறகு தண்டிக்கப்பட்ட முதல்வர் யாருன்னா இந்தியாவிலே அதிமுகவுடைய தலைவராக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதெல்லாம் உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டவர்கள், அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வச்சிருக்காங்க. அவர்கள் அமைச்சர்களாகவும் வச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் செஞ்சால் அது வந்து தர்மம், அடுத்தவங்க செஞ்சால் அதர்மம்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் அந்த ஊழல். அதைத்தான் நான் சொன்னேன். மோசம். அந்த தண்டிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தான் மேடம் ஜெயலலிதான்னு ஒரு ரோல் மாடல்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்கிறாரு. அவர் எதுக்கு ரோல் மாடல்னு அவர் சொல்றார். ஊழல் எல்லாம் மற்ற விஷயங்கள் சொல்லலாம். சில விஷயங்களை முன்னாள் முதல்வர் ஸ்டாலினே பாராட்டியிருக்காரு. இந்த அம்மாட்ட துணிச்சல் இருக்குது, நல்லா செய்கிறாங்க. அதனால் ஒவ்வொருவரும் பாராட்டுறது என்னன்னா, ஒரு பக்கம் இல்லை, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்தை எல்லா நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு சார். அதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து அப்ப நீங்க திமுக அதிமுகன்னு வரும்போது மட்டும் திமுகன்னு வந்தா வேற மாதிரி பார்ப்போம். தாவேகா பார்க்கும்போது மட்டும் 2 நாணயத்தோட 2 பக்கம் வந்துருமா? சொல்றேன், தாவேகா ஆட்சி வந்து 1.5 மாசம் என்ன ஊழல் நடந்துச்சு, யார் ஊழல் கடைபிடித்து சொல்லுங்க, தவறாக சேர்க்கணும். அதே மாதிரி அது குட்கா ஊழலாக இருக்கட்டும், அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இவர்களை சேர்த்து இவர்களுக்கு எந்த பதவியை கொடுக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அது தாவேகாவாக இருந்தாலும், அதாவது தாவேகாவாக இருந்தாலும் அதைத்தான் செய்யணும். அது மாற்று கருத்து இல்லை. இப்போ இவங்க தேர்தல் அப்போ நிற்க மாட்டாங்களா? விஜயபாஸ்கர்கள் 2 பேரும் அவங்க தேர்தல் விராலிமலையிலும் கரூரில் நிற்க மாட்டாங்களா? ஏற்கனவே ஊழல் செஞ்சவங்க எத்தனை பேர் தேர்தல் நிற்காம இருந்தாங்களா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல எவ்வளவு ஊழல் இருந்துச்சு, எவ்வளவு. அப்புறம் என்ன மாற்றம்? அப்புறம் என்ன மாற்றம்? தேர்தலில் நிற்கிறது மக்கள் எஜமானர்கள், அவங்க வாக்களிக்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்க்கணும். தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு தான். இன்னைக்கு கூட தாவேகா வந்திருக்கு. எந்த தீர்ப்புல வந்திருக்கு? இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றிருந்தா திமுக தான் ஆட்சி போட்டிருக்கேன். அதனால மக்கள் தீர்ப்பு. 2வது உங்களுக்கு ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள். இந்த 2 தான் பார்ப்பாங்க பொதுவாக. அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி இன்னைக்கு வரை ஊழல் செய்யல. ஊழலை களைவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முந்தைய அரசு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் செய்யறாங்க. 1 மாசத்திலேயே முந்தைய அரசுகள் செஞ்ச விவசாயிகளுடைய கடனை ரத்து பண்ணிருக்காங்க ஒரே மாசத்துல. 6 ஆண்டுல அதுலயும் வந்து பிராமிஸ் பண்ணதை வந்து டெலிவர் பண்ணலன்னு சொல்லி விமர்சனம் வந்து பல இடங்கள்ல வந்து மாநிலம் முழுக்க வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க, பேசணும். நாம பேசுவோம். இதாயத்துல பேசுவோம். இன்னும் 2 பேர் கோடி ஆக்கிருக்காங்க. 10,000 கோடி ஆக்குவாருங்க. இல்ல, ஆனா மகாராஷ்டிரா அது ஆக்கணும். 6 வருஷமா தாவேக அரசு சொல்லணும், நீங்க சொல்ல முடியாது. இல்ல பேசுவோம். இன்னும் மகாராஷ்டிராவுல இதாயத்துல தான் கொடுத்தாங்க. இதாயத்துல இன்னும் 2 பேர் பேசணும். திரு மணிகண்டன், அதாவது அவங்க மேல வழக்கு இருந்தாலும் வழக்கெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து ட்ரையல் நடக்கும், அவங்களும் தண்டிக்கப்படல இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுக பதவி கொடுக்கலையா, பறிச்சிருச்சு. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல நம்ம ஃபாதர் சொன்னதுக்கு சில கேள்வியை கேட்டுட்டு இதயத்துல்லா சொன்னதுக்கும் சில பதிலை சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு வரங்க. அதாவது இதோ ஜனநாயக படுகொலைகளை இந்தியாவில் நிகழ்த்தினது பாஜக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் பேசுனது அவருடைய சார்பு நிலையை காட்டுது. ஏறத்தாழ 102 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் போன்ற
மாநிலத்தில் இருந்த அரசுகளை கலைத்த காங்கிரஸ் திரு NT ராமராவுக்கு எதிராக அன்னைக்கு இருந்த சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிற பின்னால் ஜனாதிபதியான அன்னைக்கு கவர்னரை வச்சு அவருக்கு எதிராக பண்ண அரசியல் அட்டூழியங்கள் மற்ற கட்சியை உடைச்சதில் வந்து காட்ஃபாதர் காங்கிரஸ். அந்த வழியில் அப்போ என்ன பிஜேபி வருதுன்னு சொல்லாமல் ஒழிய காங்கிரஸ் ஏதோ அப்படியே வந்து யோக்கிய சிகாமணிகள்ங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் இதயத்துல்லா ஒரு விஷயம் சொன்னார், திரும்பி வந்த நல்ல பிள்ளைகளை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணும். ரொம்ப சரி, இவர் அடுத்த கட்சியில் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறாரு. மல்லிகார்ஜுன கார்கேங்கிற டம்மிக்கு எதிராக போட்டிக்கிட்ட சசி தரூர் அதே மாதிரி நீங்கள் கட்டி அணைச்சி இன்னைக்கு அவர் அப்படியே ஆற தழுவிக்கிறீங்களா? சசி தரூர் அந்த கட்சியில் 2ஆம் தர குடிமகனாக நடத்த போறார். இவர் முதுகுல 1000 அழுக்க வச்சு அப்புறம் முடிச்சிட்டோம் சார். நான் பேசுறப்ப நாகரிகத்தோட கொஞ்சம் நீங்க அடங்குங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் திமுக ஆட்சியில் யார் இந்த கொரோனாவில் கொள்ளையடிச்ச விஜயபாஸ்கர், பஸ்ஸில் கொள்ளையடிச்ச விஜயபாஸ்கர் மேலே போட்ட வழக்கெல்லாம் பொய் வழக்குன்னு எனக்கு முன்னாடி பேசின தாவேக்கா நம்ம குடந்தை அரசன் பேசினாரு. வாஸ்தவங்க ரொம்ப சரிங்க, ஒரு விதத்தில் அதிமுகவுக்கு நல்லது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு போய் கரூரில் பாட்டு பாடினார் இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய். அப்போ அதே திமுக அரசு தானே செந்தில் பாலாஜி மேலேயும் அந்த வழக்கு போட்டுச்சு. அப்போ அதுவும் பொய் வழக்கு அப்படின்னு குடந்தை அரசன் சொல்வாரா அப்படின்னு அவரை முதல்ல கேட்டு சொல்லுங்க. இது என்ன பேச்சுங்க? என்ன தூய சக்தியா? அதே மாதிரி நீங்கள் தலைப்பு கொடுத்தீங்க, அதையே நான் மாறுபடுறேங்க. தனித்தன்மையை இழக்கிறதா தாவேக்கானா எனக்கு புரியல சார். அதுக்கு என்ன தனித்தன்மை இருக்குது? கிடையாது. திமுகவோட அந்த ஒரு விஷயத்தை நான் கடைசியில் வரேன். திமுகவோட காப்பி கட் பேஸ்ட் அது நீட் எதிர்ப்பு, மும்மொழி எதிர்ப்பு, டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு, சிஏ எதிர்ப்பு, மைனாரிட்டி அபீஸ்மெண்ட், மெஜாரிட்டி ஒமிட்மெண்ட், இதுதான் அவங்க பண்றது. ஆள் பிடிக்கும் அரசியல். அதில் நான் திமுக கூட குறை சொல்ல மாட்டேன் சார். திரு கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி நாகரிகமற்ற முறையில் முதல்ல இந்த குதிரை பேரம்ங்கிற வார்த்தையை வாபஸ் வாங்க கார்த்திகேயன். கழுதை பேரம் இப்ப நடப்பது குதிரை பேரம் அல்ல, நடப்பது கழுதை பேரம். சொந்த கட்சியில உண்டு கொளுத்து அரசியல் பேர் வாங்கி முகவரி வாங்கி வீட்டு நிறைய பணம் சேர்த்துட்டு அந்த கட்சி தோத்து போன உடனே எந்த பக்கம் போனா காத்தடிக்க, எந்த பக்கம் போனா நம்ம சம்பாதிக்கலாம், உண்டு கொளுக்க. என்ன இப்ப எல்லாம் அதிமுக வளர்ந்து வெளியேறின காமராஜர்களா இவங்களாம்? கக்கனா ராஜாஜியா? உஞ்சித்து ஒருவேளை உணவுன்று மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பணியாற்றத்துக்கு போற இந்த புண்ணியவான்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். குடந்தை அரசன் இதுக்கு பதில் சொல்லுங்க. உண்மையாலுமே நாங்க விஜய் ஈர்க்கப்பட்ட ஒரு வாழும் காமராஜராக இந்த 1.5 மாசத்துல தெரிகிறாரு, வாழும் எம்ஜிஆராக எங்களுக்கு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் அந்த 1.5 மாசத்துக்குள்ள போய் பனையூர்ல ஏதோ கூட்டமா போய் அந்த விக்கெட் கேட்ல போய் முண்டி அடிச்சு உளுந்து ஏறி வேட்டி அவரை உள்ள ஓடி போய் நிக்கிற அந்த கொள்கை வீரர்களுக்கு பதிலா குடந்தை அரசன் உறுதிமொழி தரட்டும். இவங்கெல்லாம் நிச்சயமா வந்து ஒரு 2 ஆண்டுகள் விஜய் தலைமையை ஏற்று விஜய்க்கு பின்னாடி நின்று விஜய்க்காக பாடுபட்டு தியேட்டர்ல விசில் அடிச்சு தியேட்டர்ல வந்து ரீல்ஸ் விட்டு அவருக்காக பசை ஒட்டி போஸ்டர் ஒட்டினா அவங்க பின்னாடி 3 வருஷம் இவங்க எல்லாம் வேலை செய்யட்டும். 3 வருடம் கழித்து இவங்களுக்கு எந்த பொறுப்பும் தர்றோம். அது வரைக்கும் விஜய் தலைமையில் இவங்க பணியாற்றுன்னு சொல்லுங்க சார். சத்தியமா இவங்க கொள்கைக்காக போனாங்க சார். நானுமே போறேன் சார். வந்தவங்களுக்கு அதிமுகவிலிருந்து போன இந்த கொள்கை சித்தர்கள் வாழும் காமராஜர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 3 வருடத்துக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நாளைக்கு திரு மணிகண்டன் இன்னைக்கு விஜயபாஸ்கர் பேசும்பொழுதும் சரி, இல்ல இதயத்துல்லாவோ இல்ல தாவேக்கு ஆதரவுல பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து சொல்றாங்கல்ல, நாங்க தவறு பண்ணிட்டோம், மாத்தி ஓட்டு போட்டு திருப்பி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தோம், நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க, எதற்காக பதவியை பிடுங்குனீங்க, எங்களுக்கு வந்து புறக்கணிக்கிறீங்க, அங்கீகாரத்தை வந்து கெடுக்கிறீங்க, எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறீங்க, அதனால விஜயுடைய நல்லாட்சியினால வர்றாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? எடப்பாடி வந்து சரியான தலைமையா இல்ல, அவர் வந்து ஒரு தனி மனிதரால் அந்த கட்சியை சீரழியுது அப்படின்னு திரு விஜயபாஸ்கர் அவர் சொல்றதோ இல்ல தாவேக்காவுக்கு போன முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சொல்றது, அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தாவேக்கா சொல்லுது இல்ல? நேத்து பிறந்த பச்சிலம் குழந்தைய கேட்டா கூட காரி இவங்க மூஞ்சில துப்போம். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன், கட்சியோட நிலைப்பாடு தாவேக்காவை எதிர்த்து சட்டசபையில் ஓட்டு போடுங்கன்னு. அதை மீறி கொறடா உத்தரவை மீறி விஜய் கிட்ட போய் என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கிட்டு கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பொதுச் செயலாளரை பொதுவெளியில் அசிங்கமாக பேசி ஒரு காலத்தில் பன்னீர்செல்வத்தை சேர்த்த மாட்டேங்கிறாரு, சசிகலாவை சேர்த்த மாட்டேங்கிறாரு, தினகரனை சேர்த்த மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. சரி வாங்கப்பா அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்துறோன்னே வந்த கதாநாயகனாத்தான் கிழிப்பானுங்களாமா?
இவங்க ஆலமரம் மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் வளர்ந்து திமுகவில் எப்படி அந்த மாவட்ட செயலாளர் மீறி வர முடியாதோ அது வெளியில கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாம இவங்க பெரிய ஆலமரமா வளர்ந்து எந்த அடுத்த தலைமுறையும் வளரோடாம இருந்து போய் இத்தனை துரோகத்தையும் பண்ணிட்டு திருப்பி வந்தா இவருக்கு அப்படியே கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலர் கொடுக்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட புதிய மாவட்ட செயலாளர் இளரத்தத்தை தூக்கி அவனை வெளியே போடணுமா? என்ன இவங்க அந்த அளவுக்கு பெரிய இல்ல வேலுமணி சொல்லியிருக்காரு. வேலுமணி நீங்க கொடுக்குற போஸ்ட் வேண்டாம், துணை பொதுச் செயலாளர் வேண்டான்னு எஸ்பி வேலுமணி சொல்றாரு. நத்தம் விஸ்வநாதன் போஸ்ட் வேணான்றாரு, கேபி அன்பழகன் வேணான்றாரு. நீங்க கொடுக்குற போஸ்ட் வேண்டாம், மாவட்ட செயலாளருக்கு என்ன நம்பி வந்து அவங்கள விட்டுட்டு வர முடியாதுன்னு அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு துணையா நிக்கிறேன், போஸ்ட் வேண்டான்றாங்களே. நீங்க தான் சொல்றீங்க விஜய் கிட்ட கொடுக்கறத வாங்குறத வாங்கிட்டு, அது என்னன்றது நீங்க தான் விளக்கணும். அப்பதான் நான் சொல்றேனே, போய் சேர்ந்த யோகியனுங்கெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நாங்க விஜய் எம்ஜிஆரா பார்த்து தான் அங்க வந்து சேர்ந்தோம், அப்படியே விஜய் வந்து ஆணுருவில் இருக்கும் அம்மா அதனாலதான் வந்து சேர்ந்தோம்னு அறிவிக்க சொல்லுங்களேன். இந்த யோகியவான்களை சொல்றாங்களே, வாழும் எம்ஜிஆர் தானே சொல்றாங்க அவங்க. விஜய் பாஸ்கர் வாழும் எம்ஜிஆர்ன்றாரு. அதுக்குள்ள 1.5 மாசத்துக்குள்ள வாழும் எம்ஜிஆரா தெரியுறாமா? நாளைக்கே அறிவிக்க சொல்லுங்க. ஏப்பா 2.5 வருஷத்துல 3 கட்சிக்கு போன யாரு? நம்ம அந்த வளர்த்தி பையன், அவர் பேர் எனக்கு டக்குன்னு இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவரு 2.25 வருஷமே அரசியல் அனுபவம் உள்ள புஷியானது முன்னாடி போய் உங்க மானம் மரியாதை உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுயமரியாதை எதுவுமே கிடையாது. வயிற்று பிளப்பு, அரசியல் பிளப்பு. அது என்னன்னா போறப்ப கல் எடுத்து எடப்பாடி பழனிசாமி மேல எரிஞ்சிட்டு போகணும்ல. உங்க ஒரு காலத்துல யாரையும் மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி வா ஏத்துக்கிற, மாநிலத்துல பொறுப்பு தரங்கிறப்ப எனக்கு பின்னாடி இருக்கிற 30 பேர் யார் சார் நீங்க? தலைமை கழக செயலாளர். உங்க பின்னாடி 30 பேர் செட்டு சேர்த்து கட்சிக்கு முன்னாடியே லாட்ரி குரூப்போட சேர்ந்து அதிமுகவை சப்பி தவறி ஜெயிச்சு வந்தா கூட எடப்பாடி அந்த இடத்துல இருந்து நகர்த்தணும். தோத்து போனா விஜயோட பொண்ணு முன்கூட்டியே திட்டமிட்ட இந்த கயவர்கள் வேலுமணியே வெளியே போ, இந்த கட்சி சுத்த சார். இனிமேல் அதிமுகவுக்கு இழக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை சார், லோ லெவலுக்கு வந்துருச்சு. ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டிருக்குதா? அதிமுகவில் உண்டு கொளுத்த இந்த மலப்புழுக்கள் வெளியேறி இருக்கிற ஒழிய தொண்டன் அப்படியே தான் இருப்பான். நாளைக்கு தேர்தல் உணர்த்து என்றாலும் வரக்கூடிய தேர்தல் வந்தாதான் தெரியும். நல்வாய்ப்பாக ஒரே நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி இந்த கெடுவாய்ப்பை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு 2ஆம் கட்டத்தில் இருந்து இளைஞர்களை 40 வயதுக்கு உட்பட்டவர்களை பொறுப்புக்கு கொண்டு வந்து இந்த துரோகிகளை எல்லாத்தையும் வெளியேற்றின இடத்தை ரீஃபில் பண்ணணும். கட்சி நிச்சயமா ராஜநட போடும். நன்றி திரு ராஜகம்பீரன். அது தாவேகாவுக்கு வந்து தனித்தன்மைன்னு ஒன்று இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்காது. ஏன்னா அவங்க திமுகவிற்கு மாற்று, அதிமுகவிற்கு மாற்று என்பதை அறிவித்து விட்டு தான் அவங்க அரசியலுக்கு வர்றாங்க. ஏறத்தாழ நீங்கள் கடந்த காலங்களிலே விஜயகாந்த் அவர்கள் இதே மாதிரி தான் வந்து மக்களோடும் வந்து ஆண்டவனோடையும் தான் கூட்டணி அப்படின்லாம் சொல்லி அவர் வந்தார். ஆனால் அதிமுக கூட்டணிக்குள்ளே போனதற்கு பின்பு அவருடைய தனித்தன்மை காணாமல் போய் அரசியலையே ஏறத்தாழ வந்து தேமுதிக ஒரு தேய்பிறை காலத்திற்கு போனதற்கு அந்த முடிவு ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அதிமுகவாக தாவேகா மாறுகிறது என்றால் ஏற்கனவே அதிமுக இருக்கிறது. எதற்கு இன்னொரு அதிமுகன்னு ஒரு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அவங்களும் அதானே சொல்றாங்க, தாய் வீடு அங்க நேச்சுரலாவே எல்லாரும் இங்க வர்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருமே நேச்சராக வரலங்க, எல்லாமே வந்து அவர் ஆதவர்ஜனாவே சொல்றாரு, நாங்கள் வந்து எல்லாரையுமே இங்கே வாங்கன்னு நாங்கள் கூப்பிடுறோம் தானே சொல்றாரு அவர். நாங்கள் நெடுங்காலமாக பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்போ எல்லாருக்குமே என்னன்னா ஒரு பிழைப்புவாத அரசியல். இந்த அதிமுக என்கிற இந்த கப்பல் இனி கரை சேராது, இது அதிகார மையமாக இனி மாறாது, 3வது இடத்துக்கு நகர்த்தப்பட்டு விட்டது, 2வது இடத்துல கூட இல்லை, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தது 3வது இடத்துக்கு நகர்த்தப்பட்டு விட்டது, 3வது இடத்துக்கு வரும் என்று சொல்லப்பட்ட தாவேகா முதன்மை சக்தியாகி விட்டது. எனவே தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியல் தான் தாவேகாவா திமுகவா என்கிற நிலைப்பாட்டுக்குள் போனதற்கு பின்பு அதிமுக தேராதுன்னு இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு அந்த மூழ்கிற கப்பல்ல இருந்து அவங்க குதிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன காரணத்துக்காக அவங்க அப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டீங்க, இப்போ அவங்கள சேர்த்து கொள்ளக்கூடியவர்களை சேர்த்து கொள்ளக்கூடியவர்னா ஏற்கனவே தாவேகா தூய சக்தியா இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே ஒரு லாட்டரி மாஃபியாவுடைய கண்ட்ரோலில் அந்த கட்சி இருக்கிறது. நீங்க வந்து அந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சின்னு இவங்க விமர்சனம் செய்யறாங்கல்ல, ஏறத்தாழ மார்டின் ஃபேமிலியினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது. நீங்க அதிமுகவுக்குள்ள போய் லீமா ரோஸ்னு ஒருத்தங்களை திடீர்னு வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை திடீர்னு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, அவங்க தான் ஒருங்கிணைக்கிறாங்க, அவங்க தான் செலவு பண்ணாங்க. மகளிர் அணி மாநாடு நடக்குதுன்னா அவங்க தான் முதன்மையா இருக்கிறாங்க, அவங்க துணை செயலாளர். ஆமாங்க, அவங்க எப்படி திடீர்னு துணை செயலாளர் ஆக முடியும்? அவங்களுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஏற்கனவே அது ஒரு மாஃபியா கும்பல் தான் இங்கே இயங்கி கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுதுமே தூயசக்தியா இருந்ததே இல்லை. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிம்ப அரசியலை அவர்கள் மையப்படுத்தி எப்படியாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வகையில் போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ கூட அவங்க 35% தான்.
அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் 65% இருக்கிறாங்க. திமுக அதிமுக வேணான்னு சொல்றவங்க அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏறத்தாழ 65% வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதற்கான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இது அவங்கள பாதிக்குமா? ஏன்னா அவர் ஜெகத் கஸ்பர் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. இதனால எல்லாம் எந்த ஒரு ஒரு பொருட்டே இல்லைன்ற நிலைக்கு இன்றைய சமகால அரசியல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தத்தோட அவர் பதிவு பண்ணாரு. அப்ப இதனால எந்த பிரச்சனையும் வராது, நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு தான் சேர்த்துக்கிறாங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா பிம்ப அரசியல் என்பது எப்போது வேண்டுமானாலும் வீழும். ஏன்னா நீங்க நான் நம்ம கடந்த கால வரலாறுக்காக சொல்றேன். இப்ப நான் எல்லாமே வீழும், பிம்ப அரசியலும் வீழும். பிம்ப அரசியல் நிச்சயமா வீழும். ஏன்னா நீங்க இது எம்ஜிஆர் காலம் கிடையாது. அன்னைக்கு வேற ஊடகங்களே இல்லாத ஒரு காலம். அப்ப ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அவருடைய பிம்ப அரசியல் நின்று விட்டது என்பதனாலேயே விஜயினுடைய அரசியலும் அதே மாதிரி 10 வருஷம் ஓடும் 15 வருஷம் ஓடுன்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. நான் நினைக்கல. நீங்க கத்தி எடுத்தவன் கத்தியால சாவேங்கிற மாதிரி நீங்க பிம்ப அரசியலை உருவாக்கிற அதே பிம்ப அரசியல் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுங்கிறத நீங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? எதுல உருவானார்களோ அதிலேயே அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். அதே நிலைமை தான் இவருக்கு வரும். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் இவர்கள் பரப்புகிற எல்லாமே பொய்யா பேசுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜனா சொல்றாரு காவல்துறையை அனுப்பி தான் கொண்டு விட்டாங்க கரூரில் இருக்கக்கூடிய 41 பேருங்கிறாரு. அப்ப காவல்துறை என்ன கூலிப்படையாது? இப்ப காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. காவல்துறை மீது கொலைப்பழி சாட்டுவதா? நீங்க திமுக மேல கொலைப்பழி சாட்டுறீங்க. வழக்கு நிலுவையில் இருக்கு, சிபிஐ விசாரணை. நெரிசல் மரணம்னு உலகத்துக்கே தெரியாதுன்னா ரகசியமாக நடந்த மர்ம மரணம் அது. எல்லாரும் முன்னிலையிலேயே ஒரு 28,000 பேர் கூடுன ஒரு வெட்டவெளி மைதானத்துல தான் நெரிசல் மரணம் நிகழ்ந்தது. அவர் ஒரு சதி கோட்பாட்டை முன்வைக்கிறார். காவல்துறையவே குற்றச்சாட்டு. சதி கோட்பாட்டை திமுக ஒரு பொருட்படுத்தாமல் விட்டதை ஒரு பக்கம் அது உண்மை மாதிரியான தோற்றத்தை அவர்கள் உருவாக்கிட்டாங்க. பதில் சொல்லாம விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மறுபடியும் அவங்க ஒரு பொய் சொல்லி அந்த அதிகாரத்தை அவர்கள் அடைந்ததுனால மறுபடியும் அந்த பொய்யை நிலைநிறுத்த பார்க்கறாங்க. தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய பொய். இப்ப நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா பாஜக ஸ்டைல் தான் அது. தொடர்ச்சியாக ஒரு பொய்யை திரும்ப சொல்வதன் மூலமாக அதை உண்மையாக மாற்றுகிற ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை தான் இன்னைக்கு ஆதவர்ஜனா போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். இந்த திமுக அதிமுக கூட்டணின்றது ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம். அதை திருப்பி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. இல்லைங்க, நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி அதை ஒரு காரணமாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக அதிமுக ஒன்று சேர சிந்தித்தது அது நடைமுறைக்கு வரல. சிந்தித்தது ஒருவேளை குற்றம் என்றால் அந்த குற்றத்தை எம்ஜிஆரே செஞ்சிருக்கிறாரே. எம்ஜிஆர் திமுக அதிமுக இணைய வேண்டும் என்பதற்கு அன்றைய காலகட்டத்தில் அவர் சிந்தித்திருக்கிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. பிஜு பட்நாயக் முடிவு அதுக்கான முயற்சி எடுத்தாரு, வந்திருந்தாரு, பேசியிருக்காங்க. அப்ப அதுதான் காரணம்னா நீங்கள் எம்ஜிஆரை எதிர்த்து தான் அரசியல் செய்யறீங்கன்னு அர்த்தம். நீ அதிமுக விஜயபாஸ்கர் இன்னைக்கு 2 விஜயபாஸ்கரா இதை குற்றச்சாட்டா சொல்றாங்கன்னா அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம். அவங்க அதிமுகவுக்கு எதிராக பேசல, அவங்க எம்ஜிஆருக்கு எதிராக பேசுறாங்க. எம்ஜிஆர் அந்த முயற்சியை செய்தவர் தான் என்பதுதான் கடந்த கால வரலாறு. பேசுவோம். இதற்கிடையில் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். தாவேகாவில் விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைந்திருப்பது பற்றி அதில் மக்கள்கிட்ட ஒரு கருத்து வச்சுருந்தோம். அதில் கட்சி பலம் பெறும் என்று 23% பேரும், தாவேகா பெயர் கெடும் என்று 49% பேரும், எந்த தாக்கமும் இருக்காது என்று 28% பேரும் எக்ஸ் தளத்தில் கூறியிருக்காங்க. கருத்து தெரிவித்த மக்களுக்கு நன்றி. இதையோட சேர்த்தே இறுதி கருத்தை பதிவு பண்ணிடுங்க. திரு மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து மக்கள் கருத்தோடு சேர்த்தே நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லலாம். மக்கள் கருத்து நான் இதில் பெருசாக எடுத்துக்கலைங்க. எல்லாம் மக்கள் இந்த சினிமா துறை போதையிலேருந்து கொஞ்சம் வெளியே வரட்டும், அப்புறம் அந்த கருத்தெல்லாம் பேசலாங்க. ஒன்று சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கும் தாவேக்காவுக்கும் சொல்கிறேன், ஆள் பிடிப்பது என்பது ஒரு வழி பாதை அல்ல. இந்த மாதிரி காமிச்சு ஆளை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வழி பாதை இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள், அதுக்கான விலையை நீங்களும் கொடுப்பீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் சார். திமுகவோட சேர்ந்து அதிமுக ஆட்சி எடுக்க ஒரு முயற்சி எடுத்தது, அதற்கான ஒரு பூர்வாங்க பேச்சு நடத்துதுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் இல்லை அதிமுகவுக்கு தற்கொலைக்கு சமம். ஆனால் ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறேன் சார். சரி, அப்படி ஒரு முயற்சி எடப்பாடி பழனிசாமி பண்ணினார் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு முயற்சி திரும்ப யாரு? இந்த பஸ் விஜயபாஸ்கர், இன்னைக்கு போன இன்னொரு கொரோனா கொள்ளையடிச்ச விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லாம் சேர்த்து இன்னொரு திட்டத்தை வச்சாங்க. என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினரே இல்லாத திருமாவளவனை முதலமைச்சராக்கி அதுல நாங்கெல்லாம் மந்திரி ஆயிடுறோம், அதுக்கு திமுக ஆதரவு கொடுக்கலாமான்னா இது சாத்துல ஏதோ ஒரு இது இருத்தாப்படி ஊத்துன்னு கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆனா அது கொலைபாதகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இவனுங்க மந்திரி ஆகணுமா திமுகவோட ஆதரவுல? என்ன நிலைப்பாடு? போறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறானுங்க. வேண்டாத பொண்டாட்டி இந்த மேல் புள்ள பொக்க முடியாதவ அப்படின்னு பழி சொல்றாங்க. காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லும். அரசியல் அனாதையாக போகிறார்கள். ஃபீஸ்ட் கொடுப்பார்னு போன இவங்களுக்கெல்லாம் பீஸ்ட் அவங்க கோர முகத்தை காட்டுவார். நடு வீதியில் நிற்க போறாங்க, நடு ரோட்டில் நின்று அடிபட போறாங்க. நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி. திரு குடந்தை அரசன்,
உங்களுடைய நிறைவு கருத்து. தனித்தன்மையே இல்லாத கட்சி தான் தாவேகா. ஆமாம் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்ல மணிகண்டனுடைய பேச்சில் வந்து இவ்வளவு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா தாவேகா மாதிரி இவ்வளவு ஒரு வன்மமாக வக்கரமாக வந்து கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தி பேசுகிறாரு பொதுவெளியில். இவ்வளோ பெரிய இது வந்து ரொம்ப வந்து ஏற்க முடியாத ஒன்று. நான் இருந்தாலும் ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கேள்விகளை எடப்பாடிகிட்ட இது வரைக்கும் மணிகண்டன் ஏன் கேட்கலன்றது ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணதா இல்லையா, அதுக்கு போல பதிலுக்கு வாங்க. ஐயுஎம்முடைய தலைவர் பேராசிரியர் சொன்ன பதிலுக்கு இது வரைக்கும் மறுப்பே தெரிவிக்கல. திருமாவளவன் அவர்கள் சொன்ன பதிலுக்கு இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. ஸோ உங்கள் கட்சியில் நடந்த பிரச்சனைகளை பற்றி இது வரைக்கும் குற்றச்சாட்டு வைத்து விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ இன்னும் பிறர் சொல்லுவதற்கான பிரச்சனையை பற்றி இது வரைக்கும் எந்த பதிலையும் எடப்பாடியும் சொல்ல, நீங்கள் அதை பற்றி கேட்கல. கிராமத்தில் ஒரு திமுக சார்பிலையும் சொல்லிட்டாங்க, திமுக சார்பு சொல்லியிருக்காங்க, அதிமுக சார்பு சொல்லிட்டு ஆக மொத்தம் இதுதான் இது. அப்ப விஜயபாஸ்கர் வந்து பஸ் ஊழல் பண்ணாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் சி விஜய் கொரோனா அடிச்சாரு, எல்லாம் யாருடைய காலத்தில் அடிச்சாங்கன்ற முதல்ல குற்றச்சாட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பங்கு என்ன, முதலமைச்சருடைய பங்கு என்ன என்பதை குறித்து திரு மணிகண்டன் அவர்கள் அதை பதில் சொல்லாமல் விட்டுட்டு போறாரு. அந்த ஆட்சியினுடைய தலைமை பீடத்தில் இருந்தவர்கள் அது வரைக்கும் கைகட்டி வேடிக்கை பார்த்தாங்களா, அல்லது அவங்களுக்கு அதில் என்ன பங்கு என்பதை குறித்து விளக்கமும் அவர் சொல்ல விட்டதோ எனக்கு ரொம்ப கேட்டதுனால எனக்கு ஒரு சின்ன கேள்வி. குழந்தையரசன், இது நீங்க கேட்டதுனால ஒரே கேள்வி, இதை குறித்து வந்து திமுக தலைமை விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. இவங்களா தான் வந்து திருமாவளவன் சொன்னது ஐயுஎம்எல் சொன்னதுக்கு பதிலே சொல்லலையே, திமுக தலைமை அதிமுக தலைமையும் சொல்லலை அப்படின்னு சொல்றீங்களே. அப்போ விஜய் எங்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் வந்து உங்களை பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறத உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னதா திரு வைகோ அவர்கள் சொன்னாங்க. இல்ல அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு, அவர் மறுப்பு சொல்லல, அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்ற ஒரு நிமிஷம் கேள்வியை உள்வாங்கிக்கங்க. திரு குருதயரசன் கேள்வி உள்வாங்குங்க, பதட்டப்படுறீங்க, கேள்வி உள்ள வாங்கிக்கங்க குருதயரசன். அப்போ திரு வைகோ சொன்னதுக்கு அப்புறம் அமைதியா தானே விஜய் இருந்தாரு. அப்ப விஜய் ராஜினாமா பண்ணிட்டு குதிரை பேர பண்ண சொல்லி அவரே சொன்னாருன்னு அந்த குற்றச்சாட்டுலயும் உண்மை இருக்குன்னு ஏத்துக்கலாமா? அவர் பதில் சொல்லாத வரைக்கும் அது உண்மை இருக்கா? விஷயத்தை சொல்றாங்க, அவங்களே மறுத்துட்டாங்க. அவர் மறுக்கல, அவருக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. திரு குழந்தையரசன், நான் வேணா உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட சொல்றேன். வைகோ கிளாரிஃபை பண்ணாரு, அவர் மறுக்கலைங்க. அப்படி சொல்லல அவரு, நான் திரு அரசன் சொல்லிட்டாரு. திரு குழந்தையரசன் ஒரு நிமிஷம் கேளுங்க, அவர் சொல்லி இருக்காரு. திரு குழந்தையரசன் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. அதாவது அவர் ரொம்ப தெளிவுபடுத்தினாரு. நான் போய் கேட்டேன், நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேட்டேன், அதுக்கு நேரா இருக்கும்போது நான் வந்து நேரா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னதா, இவர் தான் ராஜினாமா பண்ண சொன்னதா வந்து திருப்பி அதை மாத்தி சொன்னார். அப்போ ஏதோ ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக அவர் மாத்தி சொல்றாருன்றது ரொம்ப தெளிவா தெரியும். சொன்னாங்களோ சரி, எதுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வர்றேன்றாரு? அப்ப அவங்க ஹார்ஸ் ரைடிங் என்கரேஜ் பண்றாரா? அப்ப ஹார்ஸ் ரைடிங் என்கரேஜ் பண்றாரா? சொன்னாங்களா? இது வரைக்கும் மாத்தி சொல்லலையே. அப்ப அதுக்கு பதில் திருமாவளவனே சொல்லிருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர் கிளாரிஃபை பண்ணிருக்காரு. என்கிட்ட யாரும் நேரடியா சொல்லல, அவர்கள் சொன்னதா ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, திருமாவளவன் சொன்னாரு. அப்ப நீங்க அதுவும் பொய்ன்னு ஒத்துக்கிறீங்களா? திருமாவளவன் அவர்களோ ஐயுஎம்முடைய தலைவர் பேராசிரியரோ சொன்ன பதிலுக்கு இது வரைக்கும் அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க. நீங்க வாங்கவே மாட்டீங்க. திருமாவளவன் கிளாரிஃபை பண்ணிருக்காரு. திரு குருதேசன் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. திருமாவளவன் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. திமுக அகாமடேட் இல்ல, நீங்க பேசிட்டே போறதுனால நீங்க சொல்றதுதான் ஆகாது. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்க. திரு குருதேசன் ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. திமுகவில இருந்து திரு குழந்தையரசன் ஒரு நிமிஷம் கேளுங்க. திரு திருமாவளவன் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அவரே அந்த கிளாரிஃபிகேஷன்ல சொல்லியிருக்காரு, எங்கிட்ட திமுக இருந்து யாரும் நேரடியாக சொல்லல, அதிமுக இருந்து சொல்லல, இது போல ஒரு ப்ரொபோசல் இருப்பதாக இடையில் சிலர் எங்கிட்ட சொன்னாங்க, திமுகவையும் சொல்ல அதிமுகவையும் சொல்லணும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்போ அதை தான் உண்மை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அந்த இடையில் சிலர் யார் என்பதுதான் இங்க பிரச்சனை. அது நீங்க விசாரிக்கலாம், அது கேள்வி எழுப்பலாம். ஆனா திமுக அதிமுக சொல்லலையே. அந்த கூட்டத்தில் நடந்தது என்னன்றதை திமுக அதிமுக சொல்லலையே. அப்ப என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க? இந்த 25 எம்எல்ஏ தனியா வந்தப்ப அவங்க தான் ஓபனா உடைச்சிட்டாங்களே. இப்ப பதில் இங்க தானே வரணும். அதிமுக பலம் இழந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாங்க அதிமுக பலம் இழக்குன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. அப்படி தமிழ்நாட்டை அப்படி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சமூக நீதி பற்றி பல்வேறு காரியங்களை நிறைவேற்றிய ஒரு கட்சி, பெரிய கட்சி. ரொம்ப டீடைலா போக வேண்டாம், டைம் இல்ல, முடிச்சிருங்க. யார் பொறுப்பேற்பது அப்படின்னா எடப்பாடி அவர்கள். ஆமா, அது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து சேவல் ரெட்டப்புறால நிக்கிறப்ப இதே பிரச்சனை வந்தப்பலாம் அம்மையார் ஜெயலலிதாவை மிக கடுமையா பேசுனவங்களோ அல்லது வேற இதா இருக்கவங்களோ எல்லாரையுமே திரும்ப அவங்க ஏற்றுக்கிட்ட மனப்பான்மை எடப்பாடி அவர்களுக்கு இல்லையே என்பதை மணிகண்டன் அவர்கள் சுட்டி காட்டணும். இந்த நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து.
இங்கு திரு மணிகண்டன் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்களில் நான் உடன்படுகிறேன். முதலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இப்படிப்பட்டவர்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடாது. காரணம், தமிழகத்தை 6 முறை ஆண்ட ஒரு கட்சி, 30 ஆண்டுகள் இங்கு ஒரு உறுதியாகவும் அரசியல் தன்னம்பிக்கையோடும் ஆட்சி செய்த ஒரு கட்சி. எனவே அந்த கட்சி களத்தை விட்டு உடனடியாக அகன்றுவிடும், இல்லாமல் போய்விடும் என்று எண்ணுவதும், ஒரு சிலரை இழுத்துக்கொண்டும் ஈர்த்துக்கொண்டும் வருவதாலேயே அந்த கட்சியை நீங்கள் ஒரு தேர்தல் களத்தில் ஒருவராக இல்லாதபடியே பலவீனப்படுத்திவிட முடியும் என்று நினைப்பதும் ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்கும், அல்லது குறைவுபட்ட ஒரு அணுகுமுறையாக இருக்கும். உள்ளபடியே சொல்வதானால், இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 500 பேரிடமாவது ஆய்வு நோக்கில் நான் பேசியிருப்பேன். சில அதிருப்திகள் வலுவாகவே இருந்திருக்கின்றன. அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் திரு எடப்பாடி அவர்கள் தனக்கு மாற்று கருத்துடையவர்களையோ பிரிந்து சென்றவர்களையோ அனுசரித்து பாஜகவோடும் ஒரு உடன்படிக்கை இல்லாமல் இருந்திருக்குமே, ஆனால் ஒருவேளை இன்று ஆட்சி கட்டிலில் கூட அமர்ந்திருக்க முடியும். இது ஒரு கருத்து. 2, தாவேகா என்பது தூய கட்சி என்று உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு பிம்பம் தானே தவிர அது ஒரு சப்ஸ்டன்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எது உண்மையோ அதை உண்மை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். சில துறைகளிலும் சில இடத்துலையும் எங்கே பணத்தை, அரசியலுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அங்கே அவங்க எடுத்துக்கிறாங்க. இது நான் 30 நாட்களில் பார்த்து காய்தல் ஊறுதல் இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் அன்றாட வாழ்வில் மக்கள் அணுகுகின்ற துறைகள், அது பத்திரப்பதிவாக இருக்கட்டும் அல்லது இந்த அப்ரூவல்ஸ் பெர்மிஷனுக்காக இருக்கட்டும், இங்கே எல்லாம் சாமானிய மக்கள் இந்த 30 நாட்களும் ஊழலை அனுபவிக்கவில்லை என்பதும் அந்த கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படணும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த குதிரை பேர் நடக்கிறதோ இதையெல்லாம் தூய சக்தி தீய சக்தின்னு பார்க்குறத விட்டுவிட்டு, தமிழகத்தில் நான் முதல்ல சொன்னது மாதிரி சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு அவங்க அது பார்க்குறாங்க அப்படிங்கிற வகையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியலில் நீங்கள் புனிதத்தை தேடி புனிதத்தை காண முடியாது. ஒன்று சொல்லிடுறேன், என்று ஒரு மனிதன் அல்லது ஒரு இயக்கம் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டாக நினச்சிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க தங்களை இழக்க ஆரம்பிக்கிறார்கள், தோல்விக்கான வழியை தேடுகிறார்கள். டாக்டிக்கலாகவே பேசணும்னா மும்முனை போட்டியில் தான் தாவேகா தன்னை தாக்குப்பிடித்துக் கொள்ளுமே தவிர இருமுனை போட்டிக்கான களத்தை வகுத்தால் அது கட்டாயமாக இழக்கின்ற ஒரு அரசியலாக இருக்கும், தேர்தலாக இருக்கும். இருமுனை போட்டியில் தாவேகா தாக்கு பிடிக்காது, மும்முனை போட்டியில் மட்டும்தான் அது தாக்கு பிடிக்கும். இன்றைய தமிழக நிலவரம். நிறைவு கருத்து சுருக்கமா, மிக சுருக்கமா. மணிகண்டன் போகிற போக்கில் ஒரு உண்மையை சொல்லிட்டு போனார். ஊழல் இல்லாதவர்கள் காங்கிரஸில் இருந்த கக்கன், காமராஜ், ராஜாஜின்றார். அதுதான் நான் சொன்னேன். 3வது ரகம்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எங்களுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சொன்னார், இதுதான் தோழமை உணர்வு. எங்கள் அலுவலகத்தை தேடி அவர் முதல்வர் விஜய் வந்தார். 2 முறை ஆதவ அர்ஜுனா அவர்களும் அதே மாதிரி உஷா ஆனந்த் வந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அங்கே போகிறோம். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தோழமை உணர்வு, நாங்கள் அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைமைக்கு தான் போய் தான் வரணும், அவர் இங்கே வரக்கூடாதுங்கிற நிலைமை இல்லை அப்படிங்கிற சொல்லி ஒரு தோழமை உணர்வு. அது மட்டும் இல்லை, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வரோம்னா சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலேருந்து எடப்பாடி 10 வருஷம் ஆட்சியில் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள், 14 பேர் செத்து போனாங்க துப்பாக்கி சூட்டில். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கொடநாடு கொலை வழக்கு, இதெல்லாம் விசாரித்து வெளியில் வரல. அப்போ அதிமுகவுடைய அந்த தவறுகளை நீங்கள் அன்றைக்கி திமுக கொண்டு வந்திருந்தா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தவறே இல்லை, அரசியலுக்காக போடப்பட்ட வழக்குன்னு சொல்றாங்களே தாவேகா வந்த உடனே இன்றைக்கி நீங்கள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ரெயிலாம் நம்ம பார்க்குறோம். அதனால் ஊழலை களைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அதை நம்ம பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் அதெல்லாம் அரசியலுக்கு போட்டது தானே. இப்போ நீங்கள் அவரோட யாட்சிக் படி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் மீது போடப்பட்ட வழக்குன்றது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட வழக்கு. ஏன்னா அவர் தண்டிக்கப்படலை. இன்னைக்கு ஒரு வழக்கே பதியப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில். அதாவது அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்துட்டு இருக்குன்னு ஒரு வழக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க தாவேகா அரசு. இதைத்தான் தாவேகாவுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரையும் சேர்த்தாலும் ஆனால் அந்த விளைவு என்ன ஆகும்னா, நாளைக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அது எப்படின்னு சொன்னால், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசினார். அடுத்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரும் எதை சொன்னாங்க, அவருக்கு எதிராக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் எதிராக பேசினாங்க, செந்தில் பாலாஜி விஷயம் தான் பேசினாங்க. அந்த நிலைமை தாவேகாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு நானும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமை. திரு ராஜகம்பீரன்.
மிக சுருக்கமா. சாதி ஆணவ படுகொலை வந்து மிக மிதமிஞ்சிய அளவிலே போய்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நாங்கள் தலித்துக்களை எம்எல்ஏ ஆக்கிட்டோம், அமைச்சராக்கிட்டோம் பேசக்கூடிய தாவேகா அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதே பேசாமல் மர்மமாகவே இருக்கிறார்கள். அதே போல ஒரு இஸ்லாமியர் வந்து மதம் மாறியவராக ஒருத்தர் வந்து வருகிற போது ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்க? அந்த உரிமை பறிக்கப்படுகிறது. இஸ்லாமியராக இருக்கிறவருக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த சர்டிபிகேட் சான்றிதழ் வழங்குவதிலே மிகப்பெரிய தடை இருக்கிறது. அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அப்ப ஐயுஎம்எல்ஏ வந்து அடையாளப்படுத்தி கொண்டே இஸ்லாமியர்களின் உரிமையை பறிப்பது, திருமாவளவனை அருகில் வைத்துக் கொண்டே சாதி ஆணவ படுகொலைக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்று அடையாள அரசியலை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அர்த்தபூர்வமான அரசியலை இழக்கச் செய்கிறார்கள். நன்றி நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.